ஆனால் டயர் எப்போ நான் மாற்றணும், இல்லை டயர் மாற்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? இருக்கு, நான் காமிக்கிறேன் வாங்க. எப்படி இந்த டயரை பாருங்கள். இந்த டயர் எந்த அளவுக்கு ஓட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக தேஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி இடம் TWAன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இது 6 இடத்துல இருக்கும். இந்த பாருங்கள், இந்த வண்டியில் இங்கே மார்க்கிங் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆரோ மார்க், இந்த ஆரோ மார்க் 6 இடத்துல இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக 2.5 mm இருக்கிறப்பவே மாற்றணும் நீங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0.2 mm தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்டியிருக்காங்க. அவ்வளோ தேய்ச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அன்சேஃபு. நீங்கள் ஒரு 2.5 mm இருக்கிறப்போ நீங்கள் இந்த டயர் மாற்றினீங்கன்னா ஆல்வேஸ் சேஃபரு. இப்போ இந்த புது டயரில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கிங் இருக்குது பாருங்கள். இதோ இந்த ஆரோ மார்க்கிங் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த டயரில். நார்மலாக ஒரு புது டயரில் 8 mm பட்டன் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்த டயரில் ஒன்லி 0.2 mm இருக்குது. ஒரு 2.5 mm போட்டிங்கன்னா டயரில் கட்டிட்டிங்கன்னா சேஃபராக இருக்கும். இந்த மார்க் வந்து வேறு பிராண்டில் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு பிராண்ட் பாருங்கள். இங்கே TWIன்னு போட்டிருக்கோம். இந்த TWI பேர் ட்ரெட் வேர் இண்டிகேட்டர். இதுதான் உங்களுக்கு டிசைட் பண்ணும் எப்போ வந்து நீங்கள் டயர் மாற்றணும்னு. இது 6 இடத்துல இருக்கும் டயரில். இந்த இடம் இருக்குது பாருங்கள். இது எப்போ இப்படி வரவே கூடாது. இது வந்து அந்த ஒரு பேட்சை டச் பண்ணுறப்பவே நீங்கள் மாற்றணும். அதுதான் சேஃபரு.